மேசம் ராசி தீயை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாதுங்க. அந்த தீ கண்டிப்பாக ஒளி தரும். அதே மாதிரி தான் மேச ராசிக்காரங்க நீங்களுமே யாராலையுமே உங்களோட செயலை தடுக்க முடியாது. ஏன்னா எப்பவுமே நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழக்கூடியவங்க. பெரும்பாலும் இந்த உலகம் உங்களை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். அந்த கவலையை மட்டும் விட்டுடுங்க. ஏன்னா உங்களோட நல்ல செயலால் இந்த உலகம் ஒரு நாள் உங்களை கண்டிப்பாக பின்தொடரும். மேச ராசிக்காரங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செய்யக்கூடியவங்க. தைரியம் நிறைய இருக்கும். இந்த மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறதுலாம் தெரியாது. நேராக பேசிடுவங்க. சுற்றி வளைச்சி பேசுகிறதுலாம் பிடிக்காது. கோபம் சீக்கிரம் வரும். ஆனால் மனசு ரொம்பவுமே சுத்தமானதாக இருக்கும். எப்போவுமே எங்கேயுமே கொஞ்சம் முன்னிலையில் நாம் இருக்கணும் அப்படின்னு வேணால் நீங்கள் நினைப்பீங்க. மற்றவங்க ஒரு விஷயத்தை செய்ய யோசிக்கிறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றியை பெறுவீங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு குழுவில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு இருட்டான பாதையில் போகணும் அப்படின்னா அவங்க தயங்கி நிற்பாங்க. மேசராசிக்காரங்க நீங்கள் போவீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, முதல்ல நான் போகிறேன், என்ன நடக்குது, நடக்கிறது நடக்கட்டும், வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் முன்னால் போவீங்க. மற்றவங்க யோசிப்பாங்க. மேசராசிக்காரங்க அந்த விஷயத்தை செயல்படுத்துவீங்க. அதனால தான் தோல்வியை கண்டுலாம் பயப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறோம். முதல் முயற்சி தோல்வியே ஆனாலும் அடுத்தது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புறவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க நீங்கள். உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் இப்போ பிறந்திருக்கு இல்லையா, இந்த மாதத்தோட கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது, இந்த மாதம் நல்லதா கெட்டதா, கிரகநிலை சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேசம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை தொடர்ந்து பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேச ராசிக்காரங்க நீங்கள் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்கிறது அற்புதமான நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு தரும். உங்களுக்கு முருகன் ரொம்பவும் பிடிக்குமா? அப்படி பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பதிவு பண்ணும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு முருகன் மேல் முழு நம்பிக்கை வச்சு பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கிடைக்கப்பெற்ற நலமுடன் வாழ முதல்ல உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மேச ராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எப்பொழுதுமே தைரியமாக முடிவெடுப்பீங்க. ஆனால் சில நேரம் அந்த வேகத்தில் எடுத்த முடிவு சரியாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும்ல. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்பிக்கையோடு ஒரு நல்ல ஜோதிடரிடம் கேட்டு பார்த்தா உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல கிளாரிட்டியை நீங்கள் உருவாக்க முடியும். நான் ஒரு பர்சனலாக ஒரு கன்சல்டிங் பண்ண ஒரு நல்ல ஜோதிட நம்பரும் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் பாரு இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி மொபைல் மூலியமாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜாதக அமைப்பை வச்சு வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கிற விஷயத்தையுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். கஷ்டம் வரும் அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்சு அது வராமல் தடுக்கலாம். அது வராமல் இருக்க நம்ம முன்னெச்சரிக்கை செயல்பாடுகளை ஈடுபடலாம். அதனால் நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கிறது நல்லது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக செயல்படுத்துவீங்க. ஆனாலும் பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். ஜாதக கணிப்பால் வாழ்க்கையில் வரக்கூடிய பின்னடைவுலேருந்து முழுமையாக விளக்கம் பெறலாம். அதுக்கப்புறம் நிறைய கஷ்டம் இருக்குது, தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக ஜாதக அமைப்பால் தீர்க்க முடியாத இந்த கஷ்டத்துக்கு தீர்வையும் பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நாம் இப்போ இந்த மேசத்துக்கு என்ன மாதிரியான கிரக சூழல் அமைஞ்சிருக்கு, இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கா, சாதகமாக ஏதாவது வருதா இல்லை பாதகமான விளைவு ஏற்படுதா அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிறிஸ்தவர்களோட கடவுளாக இருக்கக்கூடிய இயேசுநாதர் கையில் கூட பாருங்கள் ஆட்டுக்குட்டி தான் இருக்கும். இந்து மத கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட வாகனத்துலேயுமே ஒன்றா இந்த ஆடு இருக்குது. அக்னி புராணத்தில் குபேரனை கோவிலில் பிரதிஷ்டை செஞ்சால் ஆடு வாகனத்தோடு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஆடு ஒரு அதிர்ஷ்ட சின்னமாக அமைஞ்சிருக்கு. அதுதாங்க இந்த மேசராசிக்கும் அடையாள சின்னமாக இருக்குது. மேசராசிக்காரங்க எப்பொழுதுமே பாருங்கள் ஒரு சிறப்பான வேகம் கொண்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க.
மேஷம், ரிஷபம், சிம்மம், மகரம் இது எல்லாமே 4 கால் ராசி அப்படிங்கிறதுனால 4 கால் கொண்ட விலங்குகளோட படங்களை சின்னமாக கொண்டு இருக்கிறீங்க. இந்த உறுதியான ராசி, ஒரு முன்கூட்டியே ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ராசி, இது எல்லாமே நீங்கள் தான். இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாவே போதும், அது செய்யாமல் திரும்ப மாட்டீங்க. அவ்வளோ வேகம் இருக்கும். பரபரப்பாக செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே நன்மையை காணக்கூடியவங்க. நட உட உங்கள் பேச்சில் ஒரு வித மிடுக்கு இது எல்லாமே இருக்கும். கொஞ்சம் சிக்கனம், கஞ்சத்தனம் இது கலந்தே செயல்படக்கூடிய ராசி நீங்கள். பெரும்பாலும் உங்களோட வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. தோல்வியில் ஒவ்வொரு பாடங்களை கற்றுக்கிட்டு அந்த பாடத்தை தன்னோட வாழ்க்கையில் வெற்றியாக மாற்றணும் அப்படின்னு செயல்படுவீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலை அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசியில் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிற செவ்வாயாக இருக்கிறாரு. அடுத்த ஸ்தானம் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானம். இதில் சூரியனும் தைரிய வீரியஸ்தானம். அடுத்து அங்கே பாருங்கள் புதனோட சுக்கிரன் இருக்கிறாரு. அடுத்த ஸ்தானம் சுகஸ்தானம். இங்கே குருவும், பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் ராகுவும், அடுத்து பாருங்கள் அயனசேன போகஸ்தானம். இங்கே சனி பகவான் இருக்கிறாரு. இப்போ சொன்ன கிரக அமைப்பு தாங்க இந்த மாதம் உருவாகி இருக்கு. இந்த அமைப்புகளை பொறுத்து அப்படிங்கிறது பலன்கள் மாறுபடும். இந்த பலன்களை பார்க்கும் பொழுது சொந்த முயற்சியாலும் மன துணிவோடும் எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு ராசி மேசராசி. உங்ககிட்ட இருக்கிற தைரியம் எப்போவுமே உங்களுக்கு சிறப்பாக உதவியாக இருக்கும். தைரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் நீங்களும். இந்த மாதம் எந்த ஒரு காரியத்துலையுமே அவசரப்படாமல் செய்யணும். அவசரமாக செய்கிற மாதிரியான சூழல் கூட வரும். ஆனால் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. நிதானமாக செயல்பட்டால் வெற்றி வழியை பெறலாம். அதனால தான் யாராவது அவசரப்படுத்தினா கூட நீங்கள் அதை பெருசு பண்ணாதீங்க. பொறுமையெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்கள். அதே போல் உங்கள் பேச்சில் கோபம் தெரியலினாலும் ஒரு வித அழுத்தம் இருக்கும். சில சிக்கலான பிரச்சனைக்கு கூட நீங்கள் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சா சுலபமாக முடிவெடுக்கலாம். அதனால் கவனமாக இருக்க பாருங்கள். இந்த மன தடுமாற்றத்தை தவிர்க்க பாருங்கள். வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில், உங்கள் வியாபாரம் இது கொஞ்சம் நிதானமாக நடக்கும். பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நிறையவே இல்லைனாலும் உங்களோட தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்கும். புதுசாக ஆர்டர்கள் வரும் அப்படின்னு நினச்சி யாராவது இந்த பேராசை காட்டுறாங்க அப்படின்னா உடனடியாக முடிவெடுக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதில் தடை தாமதம் வரத்தான் செய்யும். இந்த மாதம் தள்ளி போடுறது நல்லது. கிடைக்கிற வேலையை செய்யுங்க. பிடிச்ச வேலையை செய்வேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறதுனால கஷ்டமான சூழல் இருக்கும். கிடைக்கிற வேலையை செய்யுங்க. வேலை வாய்ப்பில் சிறப்பான உயர்வு வரும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் நினச்ச வேலை தானே உங்களை தேடி வரும். குடும்பத்தில் அவ்வப்போது பாருங்கள், யாராச்சும் ஏதாவது பிரச்சனையை பண்ணுற மாதிரியே இருக்கும் சூழல். பிரச்சனை திடீர்னு வரும். அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம், இந்த சண்டை சச்சரவு ஈடுபடாதீங்க. எல்லோரையும் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். அதுவும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க பாருங்கள். பிள்ளைங்கக்கிட்ட அன்பாக பழகிறது நல்லது. உங்கள் உறவினர், அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வகையில் தேவையில்லாமல் மன வருத்தம் வரும். தேவையில்லாமல் ஒரு வாக்குவாதம் வருது அப்படின்னா அதை தவிர்த்துட்டு வந்துடுங்க. இல்லைன்னா அந்த வாக்குவாதம் செஞ்சுட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்க ஒன்று சொல்ல நாம் ஒன்று சொல்ல அப்படின்னு அது நம்மளுக்குள்ள மனசஞ்சலத்தை கொடுக்கும். இதை தவிர்க்கணும் அப்படின்னா பேசாமல் நிதானமாக வந்துடுங்க. குடும்பத்தில் சுபகாரிய ஏற்பாடுகள் நடக்கும். இதுவரைக்கும் தடைப்பட்ட ஒரு சுபகாரியம் இப்போ நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கான அமைப்பு வருது அப்படின்னு அதை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் சிக்கலான விஷயத்தை கூட இப்போ சுமூகமாக நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. இதனால் எல்லோரும் பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக எதையும் செய்யுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை நடக்கும் ஒரு உயர்வான காலகட்டம் இது. எந்த ஒரு காரியத்திலையுமே அவசரப்படாமல் நிதானமாக மட்டும் செய்யுங்க. நிதானமாக செய்கிறது நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை தரும். அதே போல் வீணான வாக்குவாதத்தையும் நீங்கள் தவிர்க்கணும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. தீர ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுங்கள். மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான புத்தகம், உபகரணம் வாங்குறது பற்றின கவலை நீங்கும். படிப்பில் ஆர்வம் உண்டாகும். உங்கள் பெற்றவங்க உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பணியாட்களோட ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்குது. இலக்கிய துறையில் உள்ளவங்களுக்கு உங்கள் முயற்சிக்கான புகழ் கிடைக்கும்.
சக கலைஞர்கள் மூலம் சின்ன சின்னதாக தொந்தரவு வரலாம், அனுசரித்து போகிறது நல்லது. கலைப்பொருள் விற்பனை தொழிலில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் உண்டாகுது. புகழ், கௌரவம் இது தேடி வருது. நீங்கள் எதிர்பார்த்தபடி மக்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சாமர்த்தியமான உங்களோட செயலை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. முக்கிய நபர்கள், முக்கிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு பக்கபலமாக உதவியாக இருப்பாங்க. இதனால் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் அதிகரிக்குது. நன்மை பல வகையில் வரும். சிலருக்குலாம் மகான்களோட சந்திப்பு ஏற்படும். உங்கள் பிள்ளைங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல சம்மந்தம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஏற்பட்ட தடை நீங்குது. கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் துன்பமும் தொல்லையும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு உண்டாக்குதுங்க. நல்ல ஒரு மனதைரியம் அதிகரிக்குது. அதே போல் ஏதாவது இடமாறுதல் கேட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகும். மற்றவங்களுக்கு நீங்கள் உதவிகரம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலை உயருது. எல்லா விஷயத்திலுமே ஆதாயம் பிறக்குது. முருகனோட அருளால் மேசராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.